Hello friends, welcome back to our lecture NEET Biology in Tamil. நான் டாக்டர் பர்வீன். ஸோ இந்த லெக்சர் சீரீஸில் நம்மளுடைய +2 சிலபஸ் உடைய ஃபர்ஸ்ட் யூனிட்ல அடுத்த லெசன் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், மனித இனப்பெருக்கம். ஸோ இந்த லெசனை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் சாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப ஈஸி படிக்கிறதுக்கு மற்றும் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய நம்ம உடலை பற்றியே தெரிஞ்சுக்கிறதுக்கு, சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷனை பற்றிய ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் மற்றும் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இது ரெண்டத்தையும் இந்த பர்டிகுலர் லெசனில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சாப்டர் 1ல் ஆர்கானிசம்ஸ் உடைய ரீப்ரொடக்ஷன் பற்றி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம்ஸை நம்ம ரெண்டு வகைப்படுத்தணும். ஒன்று என்னென்னா ஓவிபேரஸ் மற்றும் விவிபேரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப்பாக பிரித்தோம். ஸோ ஓவிபேரஸ் அப்படின்ற ஆர்கானிசம்ஸ், ஓவிபேரஸ் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னா முட்டை போட்டு அதுலேருந்து குஞ்சு பொறித்து அதுலேருந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுற எல்லா ஆர்கானிசமே ஓவிபேரஸ். இந்த பேர்ட்ஸ் அது எல்லாமே ஓவிபேரஸ் கேட்டகரியில் வரும். ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா விவிபேரஸ். விவிபேரஸ் அப்படின்றது குட்டி போட்டு அதுலேருந்து அந்த ரீப்ரொடக்ஷனை பண்ணுறது, குட்டி ஈடுபவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ விவிபேரஸ். ஹியூமன் பீயிங்ஸும் மற்றும் மெஜாரிட்டி ஆஃப் தி மேமல்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான பாலூட்டிகள் எல்லாமே இந்த விவிபேரஸ் வகையை சார்ந்ததாக தான் இருக்குது. ஸோ எதற்காக மனுஷனுக்கு இனப்பெருக்கம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் செய்யாமலே மனிதன் நல்ல நீண்ட ஆயுளோட வாழலாம். இது ரொம்ப வாழ்கிறதுக்கு ரொம்ப இசென்ஷியல் அப்படின்னு சொல்லி கிடையாது. பட் ஆனால் ஒரு ஸ்பீஷீஸ் கண்டினியூஸ் ஆகணும்னா, இல்லைன்னா நம்மளுடைய ஜெனரேஷன் பரம்பரையாக வளரணும்னா, ஸோ அந்த இடத்துல ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் அப்படின்றது கண்டிப்பாக முக்கியம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், மனித இனப்பெருக்கத்தில் என்னென்ன நிகழ்வுகள், ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு 9 வகையான ஒரு ஈவெண்ட்ஸ், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸஸ் நடக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா கேமெட்டோஜெனசிஸ். கேமெட்டோஜெனசிஸ் அப்படின்னா இன செல் உருவாக்கம். ஸோ கேமெட்டோஜெனசிஸ் அப்படின்னா என்னது? த ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஒரு ஆண் விந்தணுவும் ஒரு பெண் கருமுட்டை செல்லும், இதுதான் கேமெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதுதான் இனப்பெருக்க செல்கள். ஸோ அது முதல்ல உருவாகணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கேமெட்டோஜெனசிஸ். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா இன்செமினேஷன். இப்போ நான் ஒரு ஆண்கிட்ட இருந்து ஒரு ஸ்பெர்ம் செல் ப்ரொடக்ஷன் ஆச்சு. அது என்ன பண்ணும்? அந்த ஃபீமேலுடைய அந்த எக்ஸல்ல போய் மீட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக அது போகிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த உள்ளேற்றம், விந்து உள்ளேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இன்செமினேஷன். இது செகண்ட் ஸ்டெப். மூன்றாவது ஸ்டெப் என்னது? ஃபர்டிலைசேஷன், கரு உறுதல். ஸோ ஒரு ஸ்பெர்ம் இருக்குது, அது என்ன பண்ணணும்? ஒரு எக்கை போய் மீட் பண்ணணும். ஸோ மீட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன ஆகும்? ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் தேர்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபர்டிலைசேஷன் அப்போ என்ன நடக்கும்? ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது அந்த இடத்துல ஜைகோட் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ என் ரெண்டும் சேர்த்து 2n அப்படின்ற ஒரு சிங்கிள் செல், ஜைகோட் செல் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். இதுதான் தேர்ட் ஸ்டேஜ், ஃபர்டிலைசேஷன். நான்காவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கிளீவேஜ். அதாவது இப்போ ஒரு ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்படி ஒரு ஜைகோட் இருக்கு, ஓகேவா? ஒரு ஃபீமேலுடைய இனப்பெருக்க ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஜைகோட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்குது. இதில் 2 குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா? 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். இந்த ஜைகோட் அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? அது பிளாஸ்டோசிஸ்டாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜைகோட் என்ன செல் டிவிஷன் மூலமாக அடுத்தடுத்து வளரும்? திஸ் இஸ் த்ரூ மைட்டோசிஸ். ஓகே, மைட்டோசிஸ். ஸோ மைட்டோசிஸ் மூலமாக என்ன ஆகும்? இந்த ஜைகோட்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய செல்ஸ் அப்படியே டிவைட் ஆகி ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 150லேருந்து ஒரு 200 செல்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பால் ஆஃப் செல் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பால் ஆஃப் செல்ல தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த ஒரு செல்லாக இருந்த இந்த ஜைகோட் என்ன பண்ணணும்? ஒரு பால் ஆஃப் செல்ஸாக மாறணும். இதுதான் நம்ம பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது எப்படி நடக்குது? மைட்டோட்டிக் செல் டிவிஷன் மூலமாக நடக்குது. ஸோ பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது, ஓகேவா? ஸோ இதுதான் அடுத்த ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன். ஸோ இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆகுது, ஒரு குட்டி மாஸ் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த செல் என்ன பண்ணணும்? போய் அந்த பெண்ணுடைய
யூட்ரஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து யூட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல போய் அந்த பிளாஸ்டோசிஸ்ட் என்ன ஆகும், ஒரு இடத்துல போய் அந்த கருப்பையுடைய அந்த சுவரில் போய் அது என்ன ஆகணும், போய் இம்ப்ளான்டேஷன் ஆகணும், அது போய் உட்காரணும். அப்போ தான் வந்து அடுத்து அந்த இடத்துலேருந்து பேபி வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இம்ப்ளான்டேஷன். அப்படின்னா பிளாஸ்டோசிஸ் அட்டாச் டு தி யூட்டரைன் வால், கருப்பையுடைய அந்த சுவர் பகுதியில் போய் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் என்ன பண்ணோம், போய் உட்கார்ந்து அது வந்து அட்டாச் பண்ணிங்கன்னா வந்து பிளாசன்டேஷன். ஸோ ஒன்ஸ் பிளாஸ்டோசிஸ்ட் போய் உட்கார்ந்த பிறகு அந்த பிளாஸ்டோசிஸ்ட் என்ன ஆகுது, அடுத்து வந்து ஜைகோட்டு பிளாஸ்டோசிஸ்ட் வந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகுதா இல்லையா. ஸோ அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா வந்து பிளாசென்டா ஃபார்ம் ஆகுது. என்ன நடக்குது, பிளாசென்டா ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ பிளாசென்டா அப்படின்னா என்னது, அந்த தொப்புள் கொடின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு மதரையும் ஒரு பேபியையும் இணைக்கக்கூடிய அந்த நஞ்சு கொடி, அந்த தொப்புள் கொடி தான் வந்து பிளாசென்டா. ஸோ அந்த பிளாசென்டாவில் என்ன இருக்கும், அந்த பிளாசென்டா மூலமாக தான் அந்த குழந்தைக்கு தேவையான நியூட்ரியன்ஸு, ஆக்சிஜன்னு, ஆன்டிபாடிஸு இது எல்லாமே வந்து மதர்கிட்ட இருந்து அந்த பேபிக்கு, அந்த ஃபீட்டஸ்க்கு வளரக்கூடிய அந்த குழந்தைக்கு வந்து பிளாசென்டா மூலமாக போகுது. ஓகே, ஸோ பிளாசென்டா ஃபார்ம் ஆகுறது தான் வந்து அடுத்த ஸ்டெப், பிளாசன்டேஷன். ஓகே, அதோடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்ட்ருலேஷன். கேஸ்ட்ருலேஷன் என்னது, கேஸ்ட்ருலேஷன் இஸ் த 3-layer primary germ cell formation. ஸோ இப்போ ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆகுனா வந்து அந்த கருவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 அடுக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 லேயர்ஸில் என்ன ஆகுனா வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அந்த டிஷ்யூஸில். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் அது வந்து கேஸ்ட்ருலேஷன். ஓகே, ஸோ 3 அடுக்கு கருக்கோளமாக்கம், இதான் வந்து கேஸ்ட்ருலேஷன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆர்கானோஜெனசிஸ். ஆர்கானோஜெனசிஸ் அப்படின்னா ஜெனசிஸ்னா ஃபார்மேஷன், என்ன ஃபார்ம் ஆகுது, ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆர்கானோஜெனசிஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பால் ஆஃப் செல்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து எந்த செல் வந்து எந்தெந்த உறுப்புக்கு ஃபார்ம் ஆகணும் அப்படின்ற இந்த பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்ற அந்த ஸ்டெம் செல்ஸில் வந்து பிரியும். அதை நம்ம டாட்டிபோட்டன்ட், ப்ளூரிபோட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிரிகிறது ஸ்டெம் செல்ஸ் வந்து ஒரு உறுப்புக்கு தகுந்த மாதிரியான செல்ஸாக வந்து பிரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டாட்டிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ், டாட்டிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா வந்து டாட்டிபோட்டன்ட் அப்படின்னா வந்து டோட்டல் பொட்டன்சி. ஸோ இந்த செல்ஸ் தான் வந்து எல்லா வகையான செல்ஸாமே வந்து உடல்லேருந்து மாறக்கூடியது, இதான் வந்து ஸ்டெம் செல்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெம் செல்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும் இல்லையா. ஸோ அது என்ன ஆகும், டிஃப்ரென்ஷியேஷன் நடக்கும். ஸோ எது வந்து அந்த குழந்தையோட பிரெயின் செல்ஸாக மாறணும், எது அந்த குழந்தையோடைய ஸ்கின் செல்ஸாக மாறணும், ஹார்ட்டாக மாறணும், லங்ஸாக மாறணும்னு சொல்லிட்டு இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இந்த இடத்துல நடக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த உருப்பாக்கம் இல்லைனா வந்து ஆர்கானோஜெனசிஸ் அப்படின்ற ஸ்டெப்பு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாசன்டேஷன், கேஸ்ட்ருலேஷன், ஆர்கானோஜெனசிஸ் இது 3 நடக்கக்கூடிய இந்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்து ஜெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஜெஸ்டேஷன் அப்படின்னா தமிழில் கர்ப்பம், கர்ப்ப நிலை. ஓகேவா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா. ஸோ ப்ரெக்னென்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அதுலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து 10th month வரைக்கும். ஸோ இந்த பீரியட்லாம் என்ன நடக்கும், இது எல்லாமே நடக்கும். பிளாசன்டேஷன், கேஸ்ட்ருலேஷன், ஆர்கானோஜெனசிஸ், பேபி டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இந்த பீரியடில் தான் நடக்கும். இதுதான் நம்ம கர்ப்பம் இல்லைனா வந்து ஜெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது 3 சேர்ந்த ஸ்டேஜ் தான். சரிங்களா? ஸோ கடைசியாக 10 மாதம் கர்ப்ப பீரியட் முடிஞ்ச பிறகு அந்த குழந்தை வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி அந்த அம்மாவுடைய அந்த கர்ப்பப்பையிலேருந்து வெளியில் வரும் இல்லையா. ஸோ அந்த லாஸ்ட் ஸ்டேஜை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பார்ட்யூரேஷன், மகப்பேறு இல்லைனா வந்து பிரசவம், டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான இந்த கம்ப்ளீட்டான இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே தான் வந்து மனிதனுடைய இந்த ரீப்ரொடக்ஷனில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், ஈவெண்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ளிகேட்டட். இந்த மேமல்ஸ்லேயே வந்து ஹியூமனில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான, பட் ரொம்ப அழகாக டிசைன் செய்யப்பட்டு ஹார்மோனல் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஸ்டெப்ஸ் தான் வந்து இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். சரிங்களா? ஸோ இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் இருக்கிற இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே வந்து நம்ம ஒன்று ஒன்றா இந்த லெசனில் சூப்பராக படிக்கலாம். ஓகே, ரைட்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும், இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ரீப்ரொடக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? இட் அக்கர்ஸ் ஆஃப்டர் த பியூபர்ட்டி. பியூபர்ட்டி அப்படின்னா என்னது? இந்த வயதுக்கு வந்த பருவம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதற்கப்புறம் தான் வந்து இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் படித்தோம், ஞாபகம் இருக்குயா? ஒரு ஹியூமன் பீயிங்குடைய இந்த ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன, சைல்டுஹுட்டாக இருக்கிறது, அதுக்கப்புறமா வந்து பியூபர்ட்டி அடையிறது, பியூபர்ட்டிக்கு அப்புறமா வந்து ஃபர்டிலைசேஷன் ஸ்டேஜ் வர்றது, ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் வருது, அப்புறமா வந்து ஃபைனலாக வந்து இந்த செனசன்ஸ் ஃபேஸ் இல்லைனா வந்து டெத் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் படித்தோம் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பியூபர்ட்டி அப்படின்ற ஸ்டேஜ் ஜுவனைல் ஃபேஸில் நடக்காது. ஜுவனைல் அப்படின்னா பேபி ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் நடக்காது. பியூபர்ட்டி இந்த ஸ்டேஜ், அடலசன்ட் ஸ்டேஜ் வந்த பிறகு தான் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இந்த ரீப்ரொடக்ஷனில் வித்தியாசம் இருக்குது. ஸோ மேலுக்கு வந்து இந்த ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் கண்டினியூஸ் ஈவன் இன் த ஓல்டு மேன். வயதான பீரியடில் கூட பார்த்தீங்கன்னா வந்து மேலுக்கு என்ன ஆகும், ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் தி ஹார்மோனல் கண்ட்ரோல். ஓகேவா? தாத்தாலாம் கூட நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க இந்த செக்சுவல் லைஃப்பில், இந்த செக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் எல்லாமே வந்து. ஸோ அதனால் மேலுக்கு வந்து ஈவன் ஓல்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமெட் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஓவம் ப்ரொடக்ஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அரவுண்ட் பை த ஏஜ் ஆஃப் 50 years, ஒரு 50 வயசுக்கிட்ட என்ன ஆகும், அவங்களுடைய இந்த கேமெட் ப்ரொடக்ஷன் ஓவம் அது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதவிடாய் நின்று போகிறது, இந்த ஒரு ஸ்டேஜ் வந்து ஃபீமேலுக்கு வரும். பட் ஆனால் மேலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து கண்டினியூஸாக வயசான பீரியட்லுக்குமே வந்து நடக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ வாட் ஆர் த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்? ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையானது என்னது? ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், இனப்பெருக்க உறுப்புகள் தான் வந்து இனப்பெருக்கத்தை செய்யுது இல்லையா? ஸோ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 முக்கியமான வேலைகளை வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் செய்யுது. ஸோ முதல்ல என்னது? தே ப்ரொடியூஸ் கேமெட்ஸ், ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவா. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கேமெட் ஃபார்மேஷன் இல்லையா? ஸோ ரீப்ரொடக்ஷன் வேணும்னா அந்த இடத்துல ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் வேணும். ஸோ அதனால ஸ்பெர்ம் செல்ஸோ ஓவம் செல்ஸோ உற்பத்தி செய்கிறது முதல் வேலை. ஓகே, ரெண்டாவது டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் சஸ்டெயின் தி கேமெட்ஸ். அந்த கேமெட் செல்ஸ் என்ன பண்ணும், ஃபார்ம் ஆகி அதை தக்க வச்சுக்கணும் until it meets each other. ஒரு கேமெட் செல் வந்து இன்னொரு கேமெட் செல்லை, ஒரு ஆண் விந்தணு தான் அது வந்து பெண் கருமுட்டை செல்லை ரீச் பண்ணுற வரைக்குமோ, இல்லைனா பெண் செல் இருந்துச்சுன்னா அந்த ஆண் ஸ்பெர்மை வந்து மீட் பண்ணுற வரைக்குமோ அது வந்து லைவாக இருக்கணும் இல்லையா? இறந்து போயிடக்கூடாது ப்ரொடக்ஷன் ஆன பிறகு. ஸோ அது லைவாக இருக்கணும்னா அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்கணும், அந்த என்விரான்மெண்ட் வந்து சாதகமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணி அதை சஸ்டெயின் பண்ணி வைக்கிறது. சஸ்டெயின்னா அது வந்து நல்ல ஹெல்த்தியாக உயிரோடு இருக்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான வேலையை செய்கிறது என்னது? ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் தான். ஏன்னா அதில் உற்பத்தி ஆகிற ஹார்மோன்ஸு, நிறைய நியூட்ரியன்ஸு, இதெல்லாமே தான் வந்து அந்த ஸ்பெர்ம்ஸ்க்கும் ஓவாஸ்க்குமே வந்து அந்த நியூட்ரிஷனை கொடுக்குது. ஓகே, மூன்றாவது நர்ச்சர் டு த டெவலப்பிங் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ இது எங்கே நடக்கும்? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மேல்னா வெறும் கேமெட் மட்டும் ஃபார்ம் ஆகி விட்டுரும். ஆனால் அது ஃபீமேலாக இருந்துச்சுன்னா ஓவர் ஃபார்ம் ஆகிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேலை என்ன செய்யுது? யுட்ரஸில், கருப்பையில் பேபி வளரும் போது அந்த பேபிக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே கொடுத்து அந்த பேபியை கம்ப்ளீட்டாக ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், அந்த குழந்தை வளர்கிறதுக்கான எல்லா சிச்சுவேஷனையும் என்விரான்மெண்ட்டையும் அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் கொடுக்குது. ஸோ இது வந்து அதோடைய இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு வேலை. அண்ட் ஃபோர்த் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து ஹார்மோன்ஸை உற்பத்தி செய்கிறது. ஸோ மேல் ஹார்மோன், ஃபீமேல் ஹார்மோன், இது எல்லாமே வந்து பிட்யூட்டரி கிளாண்டுடைய கண்ட்ரோலோட அது வந்து உற்பத்தி செய்கிறது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான 4 வேலைகளை செய்யக்கூடியதாக வந்து நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், இனப்பெருக்க உறுப்புகள். ஓகே, சரி, நம்ம முதல்ல இந்த லெசனில் என்ன பார்க்கலாம்னா வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஆண் இனப்பெருக்க உறுப்பு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இந்த பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பகுதி இருக்குங்களா, இந்த வயிறு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பகுதி வந்து நாம் அப்டமன், வயிற்று பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அப்டமன்.
அப்டாமனுக்கு கீழே இருக்கிற இந்த இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த பெல்விக் போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த இடுப்பு பகுதி இதுதான் நம்ம வந்து பெல்விஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இடுப்பு பகுதி. ஸோ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எங்கே இருக்குது? இடுப்பு பகுதியில் தான் இருக்குது, பெல்விக் ரீஜனில் தான் இருக்குது, அப்டாமன் ரீஜனில் இருக்குல்ல. ஓகே, ஸோ இதை நாம் தெரிஞ்சுக்கணும். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எங்கே இருக்குது? பெல்விக் ரீஜனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். ஸோ இப்போது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை நம்ம வந்து கிராஸ் வியூவில் பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக வந்து 4 ரீஜன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பேர் ஆஃப் டெஸ்டிஸ். டெஸ்டிஸ் அப்படின்னா தமிழில் விந்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தமிழ் வேர்ட்ஸ் தமிழ் டெக்ஸ்ட் புக்லேருந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம சேனலில் பார்ப்பாங்க இல்லையே. ஸோ உங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பேசும்போது நான் தமிழில் தான் பேசுகிறேன். ஸோ அதனால் நிறைய டைம் என்னால் இந்த தமிழ் வேர்ட்ஸை ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தயவுசெய்து இந்த வேர்ட்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டான தமிழ் வேர்ட் என்ன புக்கில் இருக்குது அப்படின்றத நான் இங்கே போட்டிருக்கேங்க. நீங்கள் ப்ளீஸ் இதை பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ என்னென்ன இருக்குது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டிஸ் இருக்குது. பேர் ஆஃப் டெஸ்டிஸ், விந்தகங்கள் 1 இல்லை 2 டெஸ்டிஸ் இருக்குது. ஓகே, 2 டெஸ்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டெஸ்டிஸ். இந்த உறுப்பு தான் வந்து டெஸ்டிஸ். ஓகே, டெஸ்டிஸ். ரெண்டாவது ஆக்சசரி டக்ஸ், துணை நாளங்கள். ஸோ டக்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா வந்து நிறைய இந்த இடத்துல இந்த குட்டி குட்டி குழாய் மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து டக்ஸ், இதெல்லாமே வந்து ஆக்சசரி டக்ஸ். ரெண்டாவது கிளான்ஸ். கிளான்ஸ்னால் வந்து ஏதாவது செக்ரீட் பண்ணுறது தான் வந்து நம்ம கிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சுரப்பிகள். ஓகே, ஸோ அந்த மாதிரி நமக்கு இந்த இடத்துல 1 2 3 3 சுரப்பிகள் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போகிறோம். ஓகே, அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. ஸோ புற இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ராட்டம், இந்த பெனிஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஜென்ரலான ஒரு மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது நமக்கு வெளியில் தெரிகிறது என்னென்னா வந்து பெனிஸ் அப்படின்ற இந்த மேல் பகுதி அண்ட் ஸ்க்ராட்டம் அப்படின்ற விதைப்பை. ஸோ இந்த 2 ரீஜியன் தான் என்ன தெரியும் நமக்கு. ஜஸ்ட் வெளியில் பார்க்கும்போது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸாக ஜஸ்ட் நம்ம வந்து பெனிஸ் அண்ட் ஸ்க்ராட்டம் இது மட்டும் தான் தெரியும். ஆனால் உள்புறமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய பாகங்கள் இருக்குது. ஸோ ஒரு மேலுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஒன்று பார்க்கலாம். இப்போ இதே மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த பிக்சர் இருக்குது. ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து இந்த பிக்சரை வந்து கவனமாக பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது வந்து உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து தயவுசெய்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படியே ஜஸ்ட் நம்ம பார்க்கும்போது எல்லாம் புரிகிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் அடுத்து ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 2 பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பால் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த 2 பகுதி தான் என்னது வந்து டெஸ்டிஸ். இதை நாம விந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுக்கு அடுத்து மேல இருக்கு இல்லையா இந்த பகுதி, ஒரு மேகம் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து எபிடிடிமஸ். டெஸ்டிஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு எபிடிடிமஸ். ஸோ இந்த எபிடிடிமஸ் அப்படியே கனெக்ட் ஆகி ஒரு குழாய் மாதிரி வருது இல்லையா. ஸோ இந்த குழாய் தான் நம்ம வாஸ் டிஃபரன்ஸ் விந்து நாளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த குழாய் வந்து அப்படியே இப்படி மேலே போய் இந்த ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஆம்பியுல்லா அப்படின்ற பகுதி. அதன் பிறகு இந்த இடத்துல இருக்கிறது சிமெனல் விசைக்கல் ஆர் விந்து பை. இந்த ஆம்பியுல்லா முடிகிற இந்த இடம் வந்து இஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அண்ட் இந்த இடத்துல மேலே இருக்கு இல்லையா அந்த ப்ரௌன் கலரில், இது வந்து யூரினரி பிளாடர் சிறுநீர் பை. இதற்கு மேலே இருக்கிறது யூரிட்டர், அதாவது சிறுநீர் குழாய். ஸோ இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுடைய இந்த பேசிக்கான அமைப்பு இதுதான். புக்கில் இருக்கிறதும் இதே தான். ஸோ இந்த பிக்சரில் ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு முறை கிளியராக 1 by 1 ஸ்லோவாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எது? ஆணுடைய இனப்பெருக்க உறுப்பில் முக்கியமானது என்னது? இந்த டெஸ்டிஸ் அப்படின்ற இந்த விந்தகம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் உறுப்பு. ஓகே, ஸோ இந்த பக்கத்தில் ரெண்டு சைடு இருக்கு இல்லையா, 2 இருக்கு இல்லையா, 2 சைடுமே வந்து 2 டெஸ்டிஸ் இருக்கு. இந்த டெஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அதுலேருந்து கண்டினியூவேஷன் ஆகி ஒரு குழாய் மாதிரி நல்ல ஸ்ப்ரிங் பண்ண மாதிரி ரோல் பண்ணி வச்ச ஒரு குழாய் மாதிரி 2 பக்கமும் டெஸ்டிஸோடைய மேலே இருக்கும். அதுதான் என்னது? எபிடிடிமஸ். இது வந்து 2வது ஸ்ட்ரக்சர். ஓகே,
இந்த எபிடிடிமிஸ் அப்படியே கண்டினியூ ஆகி இப்படி ஒரு நீளமான ஒரு குழாயா வந்து ரெண்டு பக்கமே முடியுது, ரெண்டு சைடும் இருக்கு இல்லையா. ஸோ இந்த நீளமான குழாயை நாம என்ன சொல்றோம், மூன்றாவது பகுதி வாஸ் டிஃபரன்ஸ், விந்து நாளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த குழாய் எங்க வந்து முடியுது, மேல் பகுதியில் எங்க வந்து முடியுது, ஆம்பியுல்லா அப்படின்ற இந்த ஒரு ரீஜன்ல வந்து முடியுது. இது என்னது, ஆம்பியுல்லா, விரிமுனை. இது வந்து ஃபோர்த் ஒன். ஓகே, அண்ட் இது ரெண்டும் சேர்ற இந்த ஒரு பகுதி இருக்கு இல்லையா, இங்க ஒரு சிறிய ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். இது நம்ம இஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ விந்து வரும் நாளம் அந்த வழி. ஓகேவா. ஸோ இதற்கு பின்னாடி வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுரப்பி இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கறதுனால அது தெரியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பெர்ம் உருவாகிறது இந்த டெஸ்டஸில், அது வர வழி வந்து இந்த வழி. ஸோ இது வரைக்கும் ஸ்பெர்ம் வர ஒரு ஏரியா. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இன்னொரு இதுவுமே வந்து ஜாயின் ஆகுது. அது என்னென்னா வந்து யூரினரி சிஸ்டம், சிறுநீர் பை அந்த குழாயெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு வந்து இது கூட வந்து அப்படியே ஜாயின் ஆகுது. ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரதான் வந்து யூரினரி சிஸ்டமுடைய கனெக்ஷன். ஓகே, இப்போ யூரினரி சிஸ்டம் நம்ம வரையலாம். ஓகே, யூரினரி சிஸ்டமில் நமக்கு என்ன அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ரெண்டு சைடும் என்ன இருக்கும், நமக்கு கிட்னி இருக்குது. ஓகே, ஸோ கிட்னியிலேருந்து ஒரு குழாய் மாதிரி அமைப்பு வரும் இல்லையா, இந்த குழாய் என்னது, யூரிட்டர், சிறுநீர் வரும் குழாய். இந்த கிட்னியிலேருந்து இது வர இந்த பைப் தான் வந்து யூரிட்டர். இது எந்த இடத்துல வந்து முடியும், யூரினரி பிளாடர் அப்படின்ற இந்த சிறுநீர் பையில் வந்து முடியும். அப்புறம் இந்த இடத்துல யூரித்ரா அப்படின்ற அந்த சிறுநீர் வெளியே வரும் அந்த துவாரம் இருக்கும். ஸோ இதுலேருந்து சிறுநீர் வரும். இது என்னது, சிறுநீர் அமைப்பு, யூரினரி சிஸ்டம். ஸோ இப்போ மேல் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் அப்படியே வந்து ஒரு இடத்துல ஜாயின் ஆகுது. அது எந்த இடம்னா வந்து இந்த பகுதியில் தான் வந்து ஜாயின் ஆகுது. இதுதான் அது. ஓகேவா. ஸோ இந்த யூரினரி பிளாடர் அப்படின்ற இந்த சிறுநீர் பை இருக்கு இல்லையா, யூரினை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஏரியா. ஸோ இதுவும் இந்த யூரிட்டர் அப்படின்ற இந்த குழாய் இருக்கு இல்லையா, இந்த குழாய் சிறுநீர் குழாய், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து முடியுது இல்லையா. ஸோ இது எங்கே வருதோ அதே இடத்துல தான் என்ன வருது, இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகி இந்த வெளியில் வர இந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போது ஒரு ஆணுக்கு யூரின் வர இந்த பாதையும் இந்த ஸ்பெர்ம் வர இந்த பாதையும் ஒன்றா கனெக்ட் ஆகி அது என்ன ஆகும், இந்த பகுதி வழியாக வெளியில் வரும். ஓகேவா. ஸோ இந்த பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம், இந்த 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 நீளமான இந்த குழாய் இருக்கு இல்லையா, இது என்னது, இதுதான் வந்து யூரித்ரான்னு என்னது, சிறுநீர் வரும் பாதை. ஓகேவா, அதுதான் வந்து யூரித்ரா. ஸோ அது அப்படியே வந்து வெளியில் ரிலீஸ் ஆகிடும். அப்போ ஸ்பெர்ம் வர ரூட்டும் யூரின் வர ரூட்டும் ஒரு இடத்துல வந்து ரெண்டும் ஒன்றா சேருது. இதுதான் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் நடக்குது. ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்த சைடு வியூவும் அதுவும் இந்த ஃப்ரண்ட் வியூ, இது ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்ந்து நம்ம ஒரு மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக டீட்டெயில்டாக எந்த வியூ பிக்சருமே வந்து நமக்கு வந்தாலும் ஈஸியாக நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும். அதை வந்து நம்ம பார்ட்ஸும் வந்து எழுத முடியும். ஓகே, எக்ஸாம்லலாம் வரும்போது பார்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, சைட் வியூவில் இந்த பகுதி தான் வந்து நம்ம டெஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த டெஸ்டஸ் தான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது இந்த ரெண்டு சைடுமே இருக்கிற இந்த பால் மாதிரியான ஸ்ட்ரக்சர். டெஸ்டஸ்க்கு மேலே இருக்கிற இந்த பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம், எபிடிடிமிஸ். அதுதான் வந்து இந்த ரெண்டு பகுதி எபிடிடிமிஸ். ஓகே, அண்ட் எபிடிடிமிஸ் அப்படியே கனெக்ட் ஆகி எந்த போகுது, இந்த பைப்புக்கு பேர் என்னது, இதுக்கு பேர் வாஸ் டிஃபரன்ஸ். அதே தான் இந்த பக்கமும் ரெண்டு பைப்புமா தெரியுது இல்லையா. ஸோ திஸ் இஸ் வாஸ் டிஃபரன்ஸ். வாஸ் டிஃபரன்ஸ் போய் எங்கே முடியும், வாஸ் டிஃபரன்ஸ் போய் நேராக ஆம்பியுல்லா. இந்த வாஸ் டிஃபரன்ஸ் அப்படியே போய் எங்கே முடியுது, இந்த ஒரு பல்ஜ் ஏரியா தெரியுது இல்லையா, இதுதான் வந்து ஆம்பியுல்லா அப்படின்ற பகுதியில் முடியுது. இதுதான் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது நல்லா தெரியும், இதுதான் ஆம்பியுல்லா. ஓகே, ஆம்பியுலாவோடைய ரெண்டு சைடும் என்ன இருக்கும், செமைனல் வெசைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். இதுதான் செமைனல் வெசைக்கிள். அதே மாதிரி இந்த இடத்துல செமைனல் வெசைக்கிள், இந்த பகுதி வந்து செமைனல் வெசைக்கிள். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல செமைனல் வெசைக்கிள்ல இருந்து அப்படியே வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கீழே வருது இல்லையா. ஸோ இந்த இடம் தான் என்னது, நம்ம சொன்னோம் யூரித்ரா, யூரின் வெளியில் வர அந்த பாதை, இந்த நீளமான இந்த குழாய் இருக்குல்ல, இதுதான் யூரித்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அந்த யூரித்ராவை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த ரெட் கலரில் போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து யூரித்ரா. ஓகே,
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சில கிளான்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம கிராஸ் செக்ஷனில் பார்த்தா தெரியுது. ஒன்று வந்து செமைனல் கிளாண்ட், இன்னொன்று வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட், இன்னொன்று இங்கே பாருங்க பல்போ யூரித்ரல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கிளாண்ட் இருக்குது. இதை பற்றி படிக்கலாம். ஸோ இந்த பல்போ யூரித்ரல் கிளாண்ட், இந்த கிளான்ஸ் எல்லாமே வந்து சைட் வியூவில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா முன்னாடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் சிமைனல் விசைக்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். மிச்சம் இந்த பல்போ யூரித்ரல் கிளாண்டு, அப்புறமா வந்து இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்லாம் வந்து பின்பகுதியில் இருக்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட், இதுதான் இந்த ஆரஞ்சு கலரில் பெருசாக இருக்குல்ல இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு, இந்த பல்போ யூரித்ரல் பின்னாடி இருக்குது. ஸோ அதனால் இந்த வியூவில் தெரியாது. ரைட், ஓகே. ஸோ இங்கே இருக்கிறது இது என்னது, இதுதான் வந்து யூரினரி பிளாடர், யூரினை சேமித்து வைக்கக்கூடிய இடம், அதுதான் இங்கே தெரியுது. இது வந்து யூரிட்டர், இந்த யூரின் வர அந்த குழாய். ஓகேவா? ஸோ இது என்னது, இது ஸ்பைனல் கார்டு. அப்புறமா இந்த பகுதி என்னது, இது வந்து ரெக்டம், நம்மளுடைய பெருங்குடலுடைய கடைசி பகுதி ரெக்டம், அது வந்து முடியுது. ஸோ அது எங்கே வந்து முடியும், வெளியில் ஏனஸ் அப்படின்ற இந்த மலம் வெளியில் வர அந்த வழி ஏனஸில் வந்து முடியுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வெளியில் இந்த டெஸ்டிஸ்க்கு வெளியில் இருக்கிற இந்த ஏரியாவை நம்ம ஸ்க்ராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஸ்க்ராட்டம். ஸோ இதுதான் வந்து ஒரு மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுடைய ஃப்ரண்ட் அண்ட் சைட் வியூ. ஸோ இப்போ நாம் ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த முக்கியமான உறுப்பு என்னதுன்னா வந்து டெஸ்டிஸ். டெஸ்டிஸை பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ வாட் இஸ் டெஸ்டிஸ்? டெஸ்டிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூரல். டெஸ்டிஸ், TESTIS, டெஸ்டிஸ் அப்படின்னா வந்து இது வந்து சிங்குலர். ஓகே, டெஸ்டிஸ் அப்படின்னா விந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, இந்த உறுப்பு தான் வந்து டெஸ்டிஸ். இட் இஸ் த பிரைமரி மேல் செக்ஸ் ஆர்கன். ஸோ முக்கியமான முதல் ஆண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், விச் இஸ் த பிரைமரி மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னா இட் இஸ் டெஸ்டிஸ். ஓகே, இந்த டெஸ்டிஸ் எங்கே இருக்குது? இட் இஸ் சிச்சுவேட்டட் அவுட்சைட் தி அப்டாமினல் கேவிட்டி வித்தின் அ பவுச் இல்லைன்னா sac of skin called scrotum. இந்த டெஸ்டிஸ் ஆண் இந்த இனப்பெருக்க உறுப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் அப்டாமினல் கேவிட்டி முடிஞ்சு போச்சு. இந்த டெஸ்டிஸும் பெனிஸும் எங்கே இருக்குது? உடலுடைய இந்த வெளிப்புறத்தில் இருக்குது இல்லையா, ஒரு ஆண் இனப்பெருக்க உறுப்பு வந்து வெளிப்புறத்தில் இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து டெஸ்டிஸ் வந்து ஸ்க்ராட்டம், இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்க்ராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஸ்க்ராட்டம் அப்படின்ற ஒரு பேக் மாதிரியான ஒரு சாக் ஆஃப் ஸ்கின், ஒரு தோலால் செய்யப்பட்ட ஒரு பேக் மாதிரியான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம், சாக் ஆஃப் ஸ்கின். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன் இந்த மாதிரி ஹியூமன் மென்னுடைய உடம்புக்கு உள்ளே இல்லாமல் வெளியில் இருக்குது அப்படின்னா இந்த டெஸ்டிஸில் தான் வந்து ஸ்பெர்ம் உற்பத்தி நடக்கும். ஓகே, ஸ்பெர்ம் உற்பத்தி நடக்கும்போது, ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் நடக்கும்போது அந்த ஆண் விந்தணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நார்மலாக ஹியூமனுடைய பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ, 37 டிகிரி சென்டிகிரேட் இல்லையா. இந்த டெம்பரேச்சரில் அதோடைய ப்ரொடக்ஷன் வந்து ஆரோக்கியமாக இருக்காது. ஓகே, ஸ்பெர்ம் செல் ஃபார்ம் ஆகும்போது 37 டிகிரியில் அது ஹெல்த்தி ஸ்பெர்ம்ஸாக இருக்காது. ஏன்னா அந்த 37 டிகிரின்றது ஹை, அதுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர். ஸோ இதை விட கம்மியான சூடாக தான் இருக்கணும். எவ்வளோ, 2 to 2.5 டிகிரி கம்மியாக இருக்கணும். அதாவது 35 டிகிரியோ இல்லைன்னா 34.5 டிகிரி, பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஒரு டிகிரி 2 டிகிரி அப்படின்றது அந்த இடத்துல முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த டெம்பரேச்சரில் ஃபார்ம் ஆகிற ஸ்பெர்ம்ஸ் தான் வந்து ஹெல்த்தி ஸ்பெர்ம்ஸாக இருக்கும். சரியா? ஸோ அதனால தான் நேச்சுரலாகவே இனப்பெருக்க உறுப்பு ஆணுக்கு எங்கே இருக்குது, பாடியை விட்டு வெளியில் இருக்குது. ஸோ அதனால தான் லேப்டாப்பை வந்து மடி மேலே வச்சு வேலை செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்களே. ஏன்னா லேப்டாப்பில் ஃபார்ம் ஆகிற அந்த சூடு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ராட்டமில் இருக்கிற இந்த ஸ்பெர்முடைய இதை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, டெம்பரேச்சர் வந்து அஃபெக்ட் பண்ணும். டைட்டாக பேண்ட் போடக்கூடாது, டைட்டாக உள்ளாடை அணியக்கூடாது. ஏன்னா வந்து ஹீட் ஃபார்ம் ஆகும். ஆண் குழந்தைகளுக்கு பொதுவாக சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அதுக்கு காரணமே வந்து இதுதான். ஏன்னா வந்து ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் நடக்கும்போது அது பாடி டெம்பரேச்சர் 37 விட கம்மியாக இருக்கணும். ஸோ அதனால தான் ஸ்க்ராட்டம் எங்கே இருக்குது, வெளிப்புறத்தில் இருக்குது. அதில் தான் இந்த டெஸ்டிஸும் இருக்குது. சரிங்களா? ஸ்க்ராட்டம் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் த லோ டெம்பரேச்சர் ஆஃப் த டெஸ்டிஸ். ஸ்க்ராட்டம் ஆக்ட் அஸ் அ தெர்மோரெகுலேட்டர். தெர்மோரெகுலேட்டர்னா என்னது, ரெகுலேட்டருக்குள்ள ஃபேனில் ஸ்விட்ச் ரெகுலேட்டர்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி நம்ம டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக வந்து இந்த ஸ்க்ராட்டம் இருக்குது. ஓகே, அண்ட் அடல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓவம் இந்த டெஸ்டிஸ் வந்து அடல்ட்டில் வந்து சைஸ் பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ அது நம்ம நார்மலாக பேசும்போது அடல்ட்டுடைய சைஸ் தான் பேசணும் எப்போவுமே, எந்த ஆர்கனை சொல்லும் போதே. ஓகே, ஸோ அடல்ட்டில் டெஸ்டிஸ் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும் அண்ட் அதோடைய லென்த் வந்து
4 to 5 சென்டிமீட்டர் நீளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 4 to 5 சென்டிமீட்டர் இருக்கும், அகலத்தில் 2 to 3 சென்டிமீட்டர் வித் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து டெஸ்டிஸ் உடைய பார்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம டெஸ்டிஸ் உடைய வேற உள்ளெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு டெஸ்டிஸை எடுத்து நம்ம வந்து இப்படி பார்த்தோம்னா நல்லா ஜூம் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கும். ஓகே, see testis showing internal details, உள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி அது இருக்குன்னா அதை வந்து இப்படி கிராஸ் செக்ஷனில் வெட்டணும். ஸோ கிராஸ் செக்ஷனில் வெட்டினா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கு. ஓகே, each testis has about 250 compartments called testicular lobules. என்ன இருக்கா, ஒரு டெஸ்டியூல்ல நிறைய கம்பார்ட்மெண்ட், அறையா நிறைய பிளாக்ஸாக இருக்கு. எந்த இந்த ப்ளூ கலரில் கிரே கலரில் பிரிஞ்சிருக்கு பாருங்க, இதெல்லாம் தான் கம்பார்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி ஃபுல்லாக அந்த பக்கமாக இருக்கும் இந்த பக்கமாக இருக்கும் இல்லையா. ஸோ மொத்தம் சேர்த்து ஒரு 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இப்படி கம்பார்ட்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கு. அதை தான் என்ன சொல்கிறோம், டெஸ்டிகுலார் லோபியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, each lobule contains 2 to 4 highly coiled structures called testicular tubules or seminiferous tubules. ஸோ ஒரு லோபியூல்குள்ளே என்ன இருக்கும், 2-3 நல்ல சுருட்டி வைக்கப்பட்ட ஒரு டியூப் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் இல்லைனா டெஸ்டிகுலார் டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த டெஸ்டஸ் உடைய இந்த கிராஸ் செக்ஷனை இந்த பிக்சரில் பாருங்கள், இன்னும் நல்லா கிளியராக புரியும். ஸோ இதுதான் வந்து ஒரு டெஸ்டஸ் உடைய கிராஸ் செக்ஷன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும், அதுதான் இந்த இடம், இந்த பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அப்படி பிரித்து இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கிறது. அதாவது ஒரு ரீஜனாக இருக்குது. இந்த மாதிரி 200லேருந்து 250, 200லேருந்து 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்குள்ளேயும் என்ன இருக்குது, நிறைய குழாய்கள் மாதிரியான அமைப்பு இருக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இதுதான் வந்து செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் என்னது, இதுதான் வந்து ஒரு மேல் செக்ஸ் ஆர்கனில் முக்கியமான இடம். ஏன்னா இந்த இடத்துல தானே நடக்குது, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே நடக்குது. ஸ்பெர்ம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் இன்சைட் த டெஸ்டிஸ்குள்ளே இருக்கிற இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் அப்படின்ற இந்த குழாய்களுக்குள்ளே தான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்குது. ஓகே, இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் பாருங்க, இங்கே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அப்படியே குழாய் வந்து இப்படி மடிச்சு டைட்டாக பேக் செய்யப்பட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ். ஸோ இந்த பிக்சர் தான் வந்து புக்கில் இருக்கக்கூடிய பிக்சர் இல்லையா. ஸோ இதை வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ நான் இதை வச்சு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த டெஸ்டிஸுடைய இந்த கிராஸ் செக்ஷன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, இப்படி வெட்டுறாங்க கிராஸ் செக்ஷன். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியுது இல்லையா, இந்த வெட்டப்பட்ட இந்த பகுதிகள் மாதிரி தெரியுது இல்லையா, இதை வந்து கிராஸ் செக்ஷனாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்டிஸுடைய மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிசான ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூனால செய்யப்பட்ட ஒரு கேப்சியூல், ஒரு உரை, இந்த கிரே கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் அதோடைய கேப்சியூல். ஓகே, இதுதான் அதோடைய கேப்சூல். ஸோ வெளியிலேருந்து பார்த்தா எப்படி தெரியும், கிராஸ் செக்ஷனில் பார்க்கும்போது இந்த உள்ளே இருக்கிற அமைப்பு இருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதி, ஸோ இதுதான் இந்த கேப்சூல். இதோட பேர் வந்து டியூனிகா ஆல்புஜினியா. ஸோ அப்படின்றது இந்த டெஸ்டிஸில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, ஸோ அவுட் சைடில் இருக்கக்கூடிய கேப்சியூல், மெல்லிய ஒரு கவரிங், அதை நம்ம என்ன சொல்கிறோம், டியூனிகா ஆல்புஜினியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ரைட். ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது, நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்குள்ளே என்ன இருக்குது, நிறைய இந்த மாதிரியான குழாய்கள் இருக்குது. ஸோ இந்த குழாய்கள் நிறைய 150 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான குட்டி குழாய்கள் இருக்குது. இந்த குழாய் என்ன சொல்கிறோம் நாம, செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ விந்தக நுண்குழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸில் தான் என்ன நடக்குது, ஸ்பெர்ம் உடைய உற்பத்தி நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுல் கம்பார்ட்மெண்ட் இந்த சைடும் இருக்கும், அந்த பக்கமும் இருக்கு இல்லையா, அந்த பிக்சருடைய அந்த பக்கம் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த குழாய்களான அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கில் வந்து சேருது இல்லையா, இங்கே பாருங்க இந்த இடத்துல ஒரு சேருது இல்லையா நெட்வொர்க். ஸோ இதோட பேர் தான் வந்து ரீட்டி டெஸ்டஸ். இதுதான் வந்து தேர்ட் ஒன். ஓகே, ரீட்டி டெஸ்டஸ். என்ன ஆகுது, செமினிஃபெரஸ் குழாய்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல வெளியில் வருது, அதற்கு பேர் ரீட்டி டெஸ்டஸ். ஓகே, ரைட். ஸோ ரீட்டிஸ் டெஸ்டஸ் எல்லாமே என்ன ஆகுது, எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துல இங்கே பாருங்கள் இப்படி ஒரு பைப்பாக வெளிப்புறத்தில் போகுது இல்லையா. ஸோ இந்த பைப்போட பேர் தான் வந்து வாசா இஃப்ரென்ஷியா.
வேசா இஃபரன்ஷியா. இஃபரண்ட் அப்படின்னா இஃபரண்ட் ஆர்டீரியோல் அப்படின்லாம் கூட சொல்லுவோம்ல. இஃபரண்ட் அப்படின்னா வந்து மேல் பக்கமாக போகிறது. ஸோ வேசா இஃபரன்ஷியா, ரைட்? வேசா இஃபரன்ஷியா. வேசா இஃபரன்ஷியா எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துல பாருங்கள் பயங்கரமான ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன 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 குழாய்கள் மாதிரியான ஒரு அமைப்பு வருது இல்லையா? ஸோ இதோட பேர் வந்து எப்பிடிடிமிஸ். இதுதான் வந்து 5th பார்ட், எப்பிடிடிமிஸ். ஓகே, ஸோ எப்பிடிடிமிஸ். எப்பிடிடிமிஸ் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் அந்த டெஸ்டிஸ்க்கு மேலே அப்படி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம், கேப் போட்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதுதான் வந்து எப்பிடிடிமிஸ். அதுவுமே வந்து குழாய்கள் தான். ஸோ இந்த எப்பிடிடிமிஸ் என்ன ஆகுது? அப்படியே இப்படி பாருங்கள், இந்த குழாய்கள் பார்த்தாலே தெரியுதுல்ல, அப்படியே டியூப் சுற்றி 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 வருது இல்லையா? ஸோ இந்த டியூப் அப்படியே வெளியில் வந்து இந்த இடத்துல வெளியில் வரும்போது சிங்கிள் டியூபாக மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இது வரைக்கும் என்ன இருந்துச்சு? ரொம்ப சுற்றின மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பகுதி, இந்த டெஸ்டிஸை விட்டு, இது டெஸ்டிஸ், இது ஃபுல்லாக டெஸ்டிஸ், இது வந்து வெளிப்பகுதி. ஸோ டெஸ்டிஸை விட்டு வெளியில் வரும்போது இந்த பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம்? வாஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்கிறோம் எப்பிடிடிமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ரைட்? ஓகே, திருப்பி ஒரு சின்ன ரீகேப் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸி இதோட பார்ட்ஸு. முதல்ல எங்கே உற்பத்தி ஆகுது? செமினிஃபரஸ் டியூபிள்ஸ். செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் இருக்கிறது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரீட்டி டெஸ்டஸில் வருது. ஓகே, ரீட்டி டெஸ்டஸில் இருக்கிறது எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துல வாஸ் இஃபரன்ஷியாவில் வருது. இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து எப்பிடிடிமிஸில் வருது. எப்பிடிடிமிஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வெளிப்புறமாக வரும்போது வாஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு சிங்கிள் பைப்பாக வெளியில் வருது. ஓகேவா? ஸோ இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத வந்து இந்த இடத்துல இப்போ நாம் இது வரைக்கும் பார்த்தது இந்த பகுதி மட்டும்தான். ஓகே, அதாவது இப்போ நாம் பார்த்தது இது வரைக்கும் அது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும், ரைட்? இதுதான் எப்பிடிடிமிஸ். ஸோ இப்படி வெளியில் வர இந்த சிங்கிள் பைப்பு தான் என்னது? வாஸ் டிஃப்ரென்ஸ், விந்து நாளம். இந்த பைப்பு அப்படியே வெளியில் வந்து கடைசியில் எங்கே முடியுது? யூரித்ரா அப்படின்ற இந்த சிறுநீர் வழிய இந்த வழி இருக்கு இல்லையா? ஸோ காமனாக யூரினும் இதுவும் ஸ்போமே ஒன்றாவே வந்து இந்த யூரித்ராவில் வந்து முடியுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சைடில் ஒரு அவுட் சைட் ஸ்கின் ஒரு பெருசாக இருக்கும். இந்த ஏரியாவை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து யூரித்ரல் மியாட்டஸ். மியாட்டஸ் அப்படின்னா துவாரம், வெளிப்புற துவாரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ சிறுநீர் வெளிப்புற துவாரம், இந்த பகுதியை தான் வந்து யூரித்ரல் மியாட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதுக்கு மேலே வெளிப்புறமாக இருக்கிற இந்த சதை இருக்கு இல்லையா, இந்த டிஷ்யூ, இது நமக்கு தெரியாது, ஆனால் இந்த டிஷ்யூ நமக்கு தெரியும். ஸோ இது நம்ம கிளாண்ட் பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கிளாண்ட் பெனிஸ். ஸோ இது அவுட் சைடில் இருக்கிற அந்த டிஷ்யூ. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரில். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் சைட் வியூ. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம ஸ்க்ராட்டம். இந்த அவுட் சைட் ஸ்க்ரீன் தான் வந்து ஸ்க்ராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி சில ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம். The epididymis is a single highly coiled tube that temporarily stores the spermatozoa. So sperms வந்து இந்த டெஸ்டிஸில் ஃபார்ம் ஆகுது. அந்த ஸ்பெர்ம்ஸ் இப்படி வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது? இப்படி வருது இல்லையா? ஸோ அப்படி வரும்போது ப்ரொடக்ஷன் ஆன உடனே இந்த இடத்துல என்ன ஆகிடுது? ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதுக்கப்புறம் தான் அது வெளியில் வருது. ஓகே, இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற இந்த இடம் தான் வந்து நம்ம எப்பிடிடிமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த எப்பிடிடிமிஸில் ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, அந்த ஸ்பெர்ம் வந்து மெச்சூரேஷன் நடக்கும். உற்பத்தி ஆகிற அந்த விந்தணுக்கள் வந்து உள்ளேயே வந்து ஃபுல்லாக உற்பத்தி ஆகாது. வெளியில் வந்து இந்த எப்பிடிடிமிஸ் பகுதியில் வந்த பிறகு தான் அதற்கு வந்து எப்படி நீந்தணும், ஸ்விம் பண்ணி போகணும் இல்லையா? அப்போ தான் ஃபீமேல் ஆர்கனை போய் ரீச் பண்ண முடியும். அதுக்கு டெய்ல் இருக்குன்னு தெரியும் இல்லையா? நம்ம ஸ்பெர்முடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம் அப்புறமா அடுத்த சாப்டரில், அடுத்த லெசனில். இப்போ பாருங்கள், இந்த டெய்ல் பகுதி இருக்கு இல்லையா, இந்த டெய்ல் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் நடக்கும். எங்கே? இந்த எப்பிடிடிமிஸில் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த டெவலப்மெண்ட், அதுக்கு எப்படி ஸ்விம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனட்டிக் லெவலில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எப்பிடிடிமிஸ் பகுதியில் தான் வந்து அதற்கு தெரியும். ஸோ தே அண்டர்கோ physiological maturation and acquire increased motility and fertilizing capacity. ஸோ ஒரு டெய்ல் இருக்கிறது தான் வந்து ஒரு ஸ்பெர்முக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. தென் ஒன்லி இட் குட் மூவ் இல்லையா? ஸோ அந்த மூமெண்ட்டை, அந்த லேர்ன் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த எப்பிடிடிமிஸ் பகுதியில் தான். ஸோ அதனால் இந்த பகுதி, இந்த எப்பிடிடிமிஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த பகுதி கிளாண்ட் பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீஜியன், இந்த கிளாண்ட் பெனிஸ் இஸ் த மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. ஸோ வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா வெளியில் தெரிகிறக்கூடிய அந்த ஸ்கின்னை தான் நான் வந்து கிளாண்ட் பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், வெளிப்புற தோல். ஓகே, அண்ட் அதை சுற்றி மேலே ஒரு மெல்லிசான ஒரு ஸ்கின் இருக்கும், அதற்கு பேர் வந்து ஃபோர் ஸ்கின்.
ஸோ இதோட வேலை என்ன? இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ ஸ்பெஷல் டிஷ்யூ தட் ஹெல்ப்ஸ் இன் த எரெக்ஷன் ஆஃப் த பெனிஸ் டு ஃபெசிலிட்டேட் இன்செமினேஷன் காப்புலேஷன் நடக்கும் போது, இனப்பெருக்கம் செய்யும் போது அந்த பெனிஸ் வந்து இரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கு இந்த ஃபோர் ஸ்கின் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இந்த கிளாண்ட் பெனிஸ் அதெல்லாமே தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் வந்து இந்த மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் உடைய வந்து எல்லா அனாட்டமி அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், ரைட்? ஸோ இப்போ நாம் வந்து ஸ்பெர்ம் எங்கே உற்பத்தி ஆகுது நமக்கு தெரியும் இல்லையா? எங்கே உற்பத்தி ஆகுது? செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் அப்படின்ற அந்த குழாய்களில் தான் உற்பத்தி ஆகுது இல்லையா? ஸோ அந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் அப்படின்ற குழாய்களுக்குள்ளே இருக்கிற செல்ஸ் வந்து எப்படி இருக்குது, செல்ஸ் ஆஃப் தி செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, see, each seminiferous tubules is lined inside by two types of cells. Each seminiferous tubules அப்படின்னா என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்படி ஒரு டியூப் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த டியூப் அப்படின்னு சொல்லும் போது அந்த டியூப் வந்து ஒரு பைப் மாதிரி தானே இருக்கும், ஒரு குழாய் மாதிரி யோசிச்சுக்கோங்க. அப்போ அது எப்படி இருக்கும்? டபுள் லைன்டாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி டபுள் லைன்டாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற இந்த லைனிங் இந்த லைனிங்கில் எப்படி இருக்குமா? இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்படிக்குள்ளே வந்து என்ன இருக்கும்? இந்த லைனிங்கில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து 2 செல்ஸ் இருக்குது. அது என்னென்னா வந்து ஸ்பெர்மாட்டோகோனியா அப்படின்ற மேல் ஜெர்ம் செல்ஸ். ஓகே, ரெண்டாவது சர்டோலி செல்ஸ் அப்படின்ற நர்சிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், இல்லைன்னா நர்ஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த செல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? இந்த குழாய் மாதிரியான அமைப்பில் இருக்குது. அதாவது எங்கே இருக்குது? அதோட வால்ஸில் இருக்குது. அவை தான் வந்து ஸ்பெர்மை உற்பத்தி செஞ்சு இந்த குழாயிலேருந்து வெளியில் அனுப்புது. அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேல் ஜெர்ம் செல்ஸ் தே அண்டர்கோ மியோட்டிக் டிவிஷன் ஃபைனலி லீடிங் டு தி ஸ்பெர்ம் ஃபார்மேஷன். ஸோ என்ன டிவிஷன் பண்ணுது? மேல் ஸ்பெர்ம் செல்ஸு மியோட்டிக் செல் டிவிஷன் பண்ணுது. என்னது மியோட்டிக் செல் டிவிஷன் அப்படின்னா? ரிடக்ஷன் டிவிஷன். எஸ், ரிடக்ஷன் டிவிஷன் பண்ணுது. ஸோ 2n அப்படின்னு இருந்துச்சுன்னா அது n அப்படின்னு மாறினா தானே நமக்கு அந்த இடத்துல வந்து கேமெட் ஃபார்ம் ஆகும். ஸோ ரிடக்ஷன் செல் டிவிஷன் வந்து இந்த மேல் ஜெர்ம் செல்ஸ் பண்ணுது. ரைட். சர்டோலி செல்ஸ் என்ன பண்ணுது? இந்த ஜெர்ம் செல்ஸ் வந்து வளரத்துக்கு தேவையான நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்கள், அதற்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் வந்து இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்த்தா நமக்கு. அவ்வளோ பக்காவாக அவ்வளோ ஒன்று வந்து கரெக்டாக நடக்கும். ஓகே, ஸோ பாருங்கள், ஸ்பெர்ம் வளருது. ஸ்பெர்ம் வளரத்துக்கு இப்போ மற்ற செல் எல்லாமே நம்ம உடலில் வளரும் போது என்ன ஆகும்? இப்போ பிரெயின் செல் எல்லாம் கூடவே இருக்குது, எல்லாமே இருக்குது, ஹார்ட் செல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தானாக வளருது, பிளட்ல இருந்து நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்குது, ரைட்? ஆனால் ஸ்பெர்ம் செல்லுக்கு மட்டும்தான் அதை வளர்க்குறதுக்குன்னு இன்னொரு செல் இருக்குது நேச்சுரலில். ஓகே, அதுக்கு நியூட்ரிஷன்ஸும் கொடுக்குறதுக்குன்னு அந்த செல் பேர் என்னது? சர்டோலி செல்ஸ். அதனால தான் அதோட பேர் வந்து நர்சிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கில் இருக்கிற இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸோடைய கிராஸ் செக்ஷன் பிக்சர். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஸ்பெர்மாட்டோசோவா வளரக்கூடிய ஸ்பெர்ம் செல்ஸு. இது வந்து ஜெர்ம் செல்ஸு ஸ்பெர்மாட்டோகோனியா. இதை சுற்றி இருக்கிற செல்ஸ் வந்து சர்டோலி செல்ஸ். இந்த பிக்சரை பார்த்தா ஒன்றுமே புரியாதுங்க. ஓகே, யூ பிலீவ் மீ, நான் வேறு பிக்சரை காட்டுறேன். இதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டெஸ்டஸ். ஓகே, இந்த டெஸ்டஸோடைய கிராஸ் செக்ஷனை நம்ம எடுத்திருக்கோம். இந்த குழாய்கள் மாதிரியான அமைப்பு இருக்குது. இது அப்படியே கிராஸ் செக்ஷன் பண்ணால் அதுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு செல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். இதோட எக்ஸாக்ட்லி நிஜமான கிராஸ் செக்ஷன் ஹிஸ்டாலஜியில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, ஒரு டெஸ்டஸோடைய கிராஸ் செக்ஷன் பண்ணி இதை வந்து நம்ம ஸ்டெய்னிங் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பாருங்கள், இப்போ இப்படி ரவுண்டாக இருக்கு இல்லையா? இந்த ரவுண்டாக இருக்கிறது தான் இப்படி ரவுண்டாக இருக்கிற இந்த அமைப்பு. இப்படி தான் ரவுண்டாக என்ன இருக்கும்? டெஸ்டஸ்குள்ளே செல்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு ரவுண்டை தான் இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு ரவுண்டை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரவுண்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா? இதில் பாருங்கள், இந்த ஒரு பகுதியை ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் இப்படி ஒரு பகுதியை இதை அப்படியே துண்டு பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கும். ஹியர் டெஸ்டஸை வெட்னா கிராஸ் செக்ஷனில் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தா இப்படி இருக்கும். அதுலேருந்து ஒரு பார்ட் மட்டும் பார்த்தா இப்படி இருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து 2 வகையான செல்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். ஒன்று என்னது? ஸ்பெர்ம் செல்ஸ் இருக்குது, இன்னொன்று நர்சிங் செல்ஸ், சர்டோலி செல்ஸ் இருக்குது, ரைட்? ஓகே, இப்போது இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒரு க்ரீனிஷ் கலர் செல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த செல் தான் வந்து சர்டோலி செல்ஸ். என்னது? சர்டோலி செல்ஸ். தட் இஸ் கால்ட் நர்சிங் செல்.
செர்டோலி செல்ஸ். ஸோ இந்த செர்டோலி செல்ஸ் வந்து சைஸில் பெருசாக இருக்கும். ஸோ இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும், இந்த பிக்சர் ஃபுல்லாக இப்படி பெருசாக இருக்கு இல்லையா, அதோட ஷேப் வந்து எப்படி இருக்கும்னா ஆக்சுவலி கொஞ்சம் இர்ரெகுலராக இப்படி இருக்கும் இந்த செர்டோலி செல்ஸு. அதோடைய நடுவில் இப்படி நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்படி தான் இந்த பச்சை கலரில் இருக்கிறது செர்டோலி செல், ஒரே ஒரு செல் தான், நடுவில் இருக்கிறது அதோடைய நியூக்ளியஸ். இந்த செர்டோலி செல்ஸ் உடைய சைடில் என்ன இருக்கும்னா வந்து இந்த வளரக்கூடிய ஸ்பெர்ம் செல்ஸ் இருக்கும். see here. இப்போ இந்த இடத்துல வந்து இருக்கிறது வந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ். இது நம்ம வந்து ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் கேமெட்டோஜெனசிஸ் இருக்கு இல்லையா, அது படிக்கும் போது டீட்டெயிலாக படிக்கலாம். நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு, பிரைமரி செகண்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதுக்கு அடுத்துலேருந்து வளரக்கூடிய ஸ்டேஜ் வந்து செகண்டரி, அதுலேருந்து வளரக்கூடியது அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வேறு வேறு ஸ்டேஜஸில் இருக்கிற இந்த வேறு இந்த ஸ்பெர்ம் செல்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும். அதாவது வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய செல்ஸ் அதெல்லாம் எங்கே இருக்கும், அந்த நர்சிங் செல்லை சுற்றி இருக்கும். ஏன்னா இந்த செல் தான் அதுக்கு நியூட்ரிஷன் கொடுத்துட்ருக்கு. அந்த செர்டோலி செல்ஸ் தான் வளரக்கூடிய ஸ்பெர்ம் செல்ஸ்க்கு நியூட்ரிஷன் கொடுத்துட்ருக்கு. ஓகேவா, ஸோ சைடை சுற்றி அதனால் எல்லாமே வந்து வளரக்கூடிய ஸ்பெர்ம் செல்ஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அதுலேருந்து ஓரமாக ஸ்பெர்மாட்டிட்ஸ் அப்படின்ற வளர்ந்த ஸ்பெர்ம் செல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓகே, இந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் எல்லாம் வளர்ந்து முடிச்சோன்னே எங்கே வந்துடும், இந்த சென்ட்ரல் பார்ட்டுக்கு வந்துடும், இந்த டியூபோட சென்டர் பார்ட்டுக்கு வரும். அப்புறமா அந்த டியூப்லேருந்து அப்படியே கலெக்ட் ஆகி இப்படி போய் இந்த பகுதியிலலாம் போய் அப்படியே வெளியில் போயிடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நடுவில் இருக்கிற இந்த சைடு பாருங்கள் ஸ்பெர்மாட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த பகுதியில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்பெர்மாட்டோசைட்ஸ். கார்னரில் இருக்கிறது ஸ்பெர்மாட்டோகோனியா ஸ்பெர்ம் செல்ஸு. ஓகே, சென்டரில் இருக்குது அதாவது இந்த இடத்துல வளர்ந்தது எல்லாமே வந்து ஸ்பெர்மாட்டோசோவா வளர்ந்த செல்ஸ். அப்புறம் அது வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்குல்லையே அது வந்து இந்த டியூபோட ஹோல், அது வழியாக வெளியில் வந்துடும். ஓகே, கிளியர்? ஸோ அதை தான் வந்து இந்த பிக்சரில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரைட். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதுதான் வந்து செமினிஃபரஸ் டியூபிள்ஸ். இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, இதான் செமினிஃபரஸ் டியூபிள்ஸ். இதற்கு நடுவில் இருக்கிற இந்த பகுதி இந்த பிங்க் கலர் பகுதிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸ். அதாவது ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் வந்து இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ். ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ். ஸோ அந்த ஸ்பேஸில் ஒரு வகையான செல்ஸ் இருக்குது, அதற்கு பேர் என்ன, இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்கலாக அதோட பேர் வந்து லெடிக் செல்ஸ். லெடிக் செல்ஸ் அப்படின்னா என்ன, இந்த செல்ஸ் தான் மேல் செக்ஸ் ஹார்மோனான ஆண்ட்ரோஜன்ஸ் இதை உற்பத்தி செய்யுது. ஓகே, ஸோ ஆண்ட்ரோஜன்ஸ் எதற்காக தேவை, மேலுடைய செக்ஸ் ஹார்மோன் வந்து ஆண்ட்ரோஜன். மற்றும் இந்த ஸ்பெர்ம் வந்து இங்கே வளருது இல்லையா, அந்த ஸ்பெர்முக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் யார் கொடுக்குறா, செர்டோலி செல்ஸ் தான் கொடுக்குது. அந்த செர்டோலி செல் என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கிற இந்த லெடிக் செல் உற்பத்தி பண்ணுற இந்த ஆண்ட்ரோஜனையும் எடுத்து அந்த ஸ்பெர்ம் வளர்கிறதுக்கு கொடுக்கும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல தான் ஸ்பெர்ம் உற்பத்தி நடக்குது, பக்கத்தில் ஆண்ட்ரோஜன் உற்பத்தி ஆகுது. இது வந்து செர்டோலி செல் எடுத்துகிட்டு வந்து உள்ளே கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கிறது தான் வந்து இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்குள்ளே இருக்கிற அந்த டிஷ்யூஸ். ஓகே, ரைட். இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சசரி கிளான்ஸ். கிளான்ஸ்னா என்னது, கிளான்ஸ்னா நாளங்கள், ஏதாவது சுரந்தா அதை நம்ம கிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 3 முக்கியமான கிளான்ஸ் நாளங்கள் வந்து மேல் ஆர்கனில் இருக்குது. ஒன்று வந்து செமைனல் வெசைக்கிள், ப்ராஸ்ட்ரேட் மற்றும் பல்போ யூரித்ரல் கிளாண்ட். இது 3 ரொம்ப முக்கியம். செமைனல் வெசைக்கிள் அப்படின்றது என்னென்னா இந்த பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து செமைனல் வெசைக்கிள். ஓகே, செமைனல் வெசைக்கிள். ரெண்டாவது பல்போ யூரித்ரல் கிளாண்ட் அப்படின்றது இந்த இடம் வெளிப்புறமாக வரும்போது இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து பல்போ யூரித்ரல் கிளாண்ட். ஓகே, இதுதான் பல்போ யூரித்ரல் கிளாண்ட். இது அடுத்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து கவுப்பர்ஸ் கிளாண்ட். ஓகே, அண்ட் ப்ராஸ்டேட் சுரப்பி. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து செமைனல் வெசைக்கிள் பல்போ யூரித்ரல் கிளாண்ட் வந்து 2 இருக்கும், 2 பக்கமுமே வந்து 2 இருக்கும். ஆனால் இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வந்து ஒன்று தான் இருக்குது. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, அந்த பெருசாக இந்த இடத்துல இதுதான் வந்து ப்ராஸ்டேட். ஓகே, ஸோ இந்த 3 கிளான்ஸுமே வந்து சில வகையான பொருட்களை உற்பத்தி செய்யுது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த செமைனல் வெசைக்கிள் செக்ரீட்ஸ் அண்ட் ஆல்கலைன் ஃப்ளூயிட் கால்ட் செமைனல் பிளாஸ்மா. அது என்ன பண்ணுது, ஒரு திரவத்தை சுருக்குது. இந்த செமைனல் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரவத்தை சுரக்குது. அது வந்து ஆல்கலைனாக இருக்குது. அதில் என்னென்ன இருக்குது, ஃப்ரக்டோஸ் சுகர், அஸ்கார்பிக் ஆசிட்,
prostaglandin vesiculase enzyme which enhances sperm motility. எதற்காக இந்த சுகரு அஸ்கார்பிக் ஆசிட் இதெல்லாம் தேவையில்லாமல் இந்த இடத்துல சுரக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுது மேல் ஆர்கனில். ப்ரொடியூஸ் ஆன அந்த ஸ்பெர்ம் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்கு போய் ரீச் பண்ண பிறகு தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும் இல்லையா? ஸோ அது போகும்போது அந்த வழியிலெல்லாம் அந்த ஸ்பெர்முக்கு நியூட்ரிஷன் தேவை, ப்ளஸ் அது போய் ரீச் ஆகுற வரைக்கும் அது உயிரோடு இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் தேவை. ஸோ அதுதான் வந்து ஆல்கலைன் என்விரான்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமன் ஃபீமேலுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அந்த ட்ராக் பார்த்திங்கன்னா வந்து அசிடிக்காக இருக்கும், பிஹெச் வந்து அசிடிக்காக இருக்கும். ஸோ இந்த அசிடிக் பிஹெச்குள்ளே இந்த ஸ்பெர்ம் உள்ளே என்ட்ரு ஆகும்போது டக்குன்னு இறந்து போயிடும் இல்லையா? ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த செமைனல் பிளாஸ்மாவே எப்படி இருக்குது, ஆல்கலைனாக இருக்குது. அசிடிக்கை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஆல்கலைனாக இருக்குது. ஓகேவா? ரெண்டாவது, அந்த ஸ்பெர்முக்கு தேவையான எனர்ஜி எங்கேருந்து வரும்? இப்போ நமக்கு செல்ஸ்க்கு எனர்ஜி எங்கேருந்து வருது? ஏடிபி தானே தெரியும் இல்லையா? குளுக்கோஸ் மாலிகுல்லேருந்து ஏடிபி வருது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல குளுக்கோஸ்க்கு பதில் இது என்ன யூஸ் பண்ணிக்குது? ஃப்ரக்டோஸ் சுகரை யூஸ் பண்ணிக்குது. ஸ்பெர்ம் மூவ் பண்ணோன்னா ஸ்விம் பண்ணணும் இல்லையா? ஸ்விம் பண்ணணும்னா அந்த இடத்துல எனர்ஜி வேணும் இல்லையா? அந்த எனர்ஜியை கொடுக்குறது தான் அந்த ஃப்ரக்டோஸ் சுகர். ஓகே, அஸ்கார்பிக் ஆசிட், இன்னும் சில அமினோ ஆசிட்ஸ்லாம் இருக்குது. ப்ரோஸ்டோகிளாண்டின் அப்படின்ற இந்த பொருள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபீமேலுடைய ரீப்ரொடக்டிவ் ட்ராக்குள்ளே இந்த மேல் ஸ்பெர்ம் உள்ளே போகும்போது அந்த இடத்துல அந்த ஃபீமேலுக்கு அது வெளியிலேருந்து வந்த ஒரு பொருள் இல்லையா? ஸோ அது தட் இஸ் ஆன்டிஜன். அப்போ என்ன ஆகும்? அந்த ஸ்பெர்முக்கு எதிராக ஆன்டிபாடிகளை உற்பத்தி செஞ்சு அதை அழிச்சிடணும் தானே? அப்படி தானே? வெளியிலேருந்து வர எந்த பொருளுமே நம்ம ஆன்டிஜன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி தான் ஒரு ஃபீமேலுக்கு என்ன, வெளியிலேருந்து வர ஸ்பெர்முமே வந்து ஒரு ஆன்டிஜன். ஸோ அதற்கு எதிராக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி உடனே அதை அழிச்சிடும். பட் அந்த மாதிரி இந்த இடத்துல நடக்காது. அது ஏன் அப்படின்னா ப்ரோஸ்டோகிளாண்டின். இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் என்ன பண்ணுன்னா இம்யூனிட்டி கிட்ட இருந்து இந்த ஸ்பெர்மை ஹைட் பண்ணிடும். ஸோ அதனால் ஆன்டிபாடிஸ் வந்து ஸ்பெர்முக்கு அகெயின்ஸ்டாக உற்பத்தி ஆகாது. ஸோ அதனால் ஸ்பெர்ம் வந்து உள்ளே போய் அதோடைய ஃபர்டிலைசேஷனை நடத்துக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த மாதிரி வெசிகுலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இதோட மூமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த பொருட்களை எல்லாமே உற்பத்தி செய்கிறது இந்த குட்டியாக சைஸில் இருக்கிற இந்த செமைனல் வெசைக்கிள் தான். ஓகே, அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பல்போ யூரித்ரல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா? இது வந்து லூப்ரிகேஷன், இனப்பெருக்கம் செய்யும் போது அந்த லூப்ரிகேஷனுக்காக அந்த லிக்விடு சுரக்கும். ஸோ அந்த லிக்விடை வந்து சுரக்க வைக்கிறது என்னது அப்படின்னா வந்து இந்த பல்போ யூரித்ரல் கிளாண்ட் அப்படின்ற இந்த குட்டி உறுப்பு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? மேல் ஆக்சசரி கிளான்ஸ், நாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ ஸ்பெர்ம் வந்து உற்பத்தி ஆயிடுச்சு. ஸ்பெர்ம் வந்து எப்படி ட்ராவல் பண்ணி போகுது அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஒரு ஸ்பெர்ம் எங்கே உற்பத்தி ஆகுது? செமினிஃபரஸ் டியூபல்ஸ்லேருந்து உற்பத்தி ஆகி எப்பிடிடிமஸ் பகுதியில் போய் கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கும். எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா வந்து 1 வாரம் 10 நாளைக்கு. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கும்னா அந்த ஸ்பெர்முக்கு எப்படி ஸ்விம் பண்ணணும் அப்படின்ற இந்த ட்ரைனிங் வந்து இந்த இடத்துல தான் கொடுக்கப்படும். இங்கே இந்த எப்பிடிடிமஸ் பகுதியில் தான் ஸ்பெர்ம் லேர்ன்ஸ் டு ஸ்விம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா அது நீந்தி போகணும் இல்லையா? அதனால ஸோ எப்பிடிடிமஸ் பகுதியில் இருந்து அந்த ட்ரைனிங் எடுக்கப்பட்ட அந்த ஸ்பெர்ம்ஸ் என்ன பண்ணும்? அடுத்து இந்த வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் வழியாக இந்த ஆம்பியுலா அப்படின்ற பகுதியில் வந்து நிற்கும். இந்த ஆம்பியுலா பகுதியில் அந்த ஸ்பெர்ம் வந்து அப்படியே ஸ்டோர் செஞ்சு வைக்கப்படும். உற்பத்தியாகி டெஸ்டஸ்லேருந்து உற்பத்தியாகி வளர ஸ்பெர்ம் வந்து இந்த ஆம்பியுலா பகுதியில் அது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கப்படும். ஓகே, ஸோ அது ரிலீஸ் ஆகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இது என்னது? ப்ராஸ்டேட் கிளாண்ட், செமைனல் வெசைக்கிள் மற்றும் பல்போ யூரித்ரல் கிளாண்ட். இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த லிக்விட் ஒரு கெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து இங்கேருந்து வெளியில் வர இந்த ஸ்பெர்ம் கூட மிக்ஸ் ஆகி இது அப்படியே வெளியில் என்ன கலரில் வரும்? ஒயிட் கலரில் அப்படியே வந்து விந்து, அதாவது செமன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ரிலீஸ் ஆகிடும். செமன். ஓகே, ஸோ செமனோட கலர் ஏன் ஒயிட் கலரில் இருக்குது? பிகாஸ் செமனோட கலருக்கு காரணம் ப்ராஸ்டேட் கிளாண்ட், பல்போ யூரித்ரல் கிளாண்ட் அண்ட் இந்த செமைனல் வெசைக்கிள். இவை உற்பத்தி செய்கிற அந்த பொருட்களுடைய கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ செமனுடைய காம்போசிஷன் என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செமனில் என்ன இருக்குது? ஸ்பெர்மாட்டோசோவா அப்படின்றது உற்பத்தி பண்ண ஸ்பெர்ம். அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேக்ஸிமம் 5% தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 5% தான் வந்து அந்த செமனில் வந்து ஸ்பெர்ம் இருக்குது. மீதி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு தேவையான பொருட்கள்
ஆல்மோஸ்ட் 75% வந்து சிமானல் ஃப்ளூயிட் இருக்குது, 30% prostate fluid இருக்கு, and 1 to 5% பல்போ யூரித்ரல் fluid இருக்கு. ஸோ இந்த லிக்விட் எல்லாமே ஒன்றா கலந்து வெளியில் வர்றது தான் வந்து நம்ம செமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த காம்போசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து செமினல் ஃப்ளூயிட் ஆல்கலைன் ஃப்ளூயிடாக இருக்குது. அதில் என்ன இருக்குது? அமினோ ஆசிட்ஸ், என்சைம்ஸு, ஃப்ரக்டோஸு இதெல்லாமே உற்பத்தி செய்யுது. ப்ராஸ்டேட் ஃப்ளூயிடில் என்ன இருக்குது? ஆசிட் பாஸ்பேட்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்குது, சிட்ரிக் ஆசிட், புரோட்டியோலைட்டிக் என்சைம், ஜிங்க். ஜிங்க் எதுக்கு தெரியுமா இருக்கீங்க? அந்த செமன் அந்த ஸ்பெர்ம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பெர்முடைய ஹெட்டில் தானே டிஎன்ஏ இருக்குது. இந்த டிஎன்ஏவை வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகாமல் காப்பாற்றுறது ஜிங்க். ஓகே, ஏன்னா அந்த டிஎன்ஏ தான் வந்து ஒரு ஸ்பெர்முடைய முக்கியமான பகுதி. ஜெனட்டிக் மெட்டீரியலை கேரி பண்ணி அந்த ஃபீமேலை போய் ரீச் பண்ணணும். ஸோ இந்த ஹெட்டில் இருக்க அந்த டிஎன்ஏ டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவை. ஸோ அந்த பொருள் தான் வந்து இங்கே ஜிங்க். ஓகேவா? ஸோ அதை ப்ராஸ்டேட் வந்து ரிலீஸ் பண்ணுது. அப்புறம் கேலக்டோஸ், மியூக்கோஸ் அப்படிலாம் வந்து அந்த ஃப்ரிக்ஷனுக்காக இருக்கக்கூடிய சில வகையான பொருட்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு செமனுடைய காம்போசிஷன். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த லெக்சர் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன, மேல் ரீப்ரொடக்ஷன், மேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக், அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். செமனுடைய காம்போசிஷன் எல்லாமே பார்த்தோம். ரொம்ப ஈஸியான டாபிக். நீங்கள் வந்து எழுதி பார்ட்ஸ் எல்லாமே படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுடைய அடுத்த லெக்சர்னா வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதுதான் வந்து நம்மளுடைய அடுத்த லெக்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலான நீட் பயாலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த லெக்சரில் சந்திக்கலாம். தேங்க்யூ, வணக்கம்.